ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை காய வச்சுட்டு இந்த சைஸ் மாங்காய் கொண்டு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு இதில் போட்டு ஆற வச்சுக்கலாம், பேனில் போட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயமும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தவுடனே அதோட போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ரெண்டும் ஆறட்டும். தேவைக்கேற்ப வத்தல் நான் ஒரு 7-8 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 10 போலே இருக்குது. நல்லா சூடு ஏற்றிக்கிட்டு அதையும் ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். இது 3 ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாங்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு வானிலை காய வச்சு நல்லெண்ணெய், தேவையான அளவு நல்லெண்ணெய், நான் வந்து ஒரு 150 கிராம் போல் நல்லெண்ணெய், அந்த வத்தல் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்ததை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஒரு இது வந்து நல்லா ஒரு கொதி மாதிரி லைட்டாக வரட்டும். ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஒரு மாதிரி ஆகிடும். லேசாக அந்த சூடான எண்ணெய்ங்கிறதுனால லைட்டாக பச்சை வடை போன உடனே இப்போ மாங்காய் எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேசாக நுரம் வரும்போதே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு, சில பேருக்கு உப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு இதை வந்து நான் 2 நாள் வெயிலில் வச்சு தான் எடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம மாங்காயை வந்து அவிக்காமல் அந்த டேரெக்டாக பண்ணதுனால மாடியில் வந்து நான் முதல் நாள் வச்சுட்டேன். இப்போ 2வது நாள் நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க போய் பார்க்கலாமா நம்ம ஊறுகாய் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிது. இது 2வது நாள். 3வது நாள் பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.